மந்திரமாவது நீர். திருநீறு யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு சிந்தாமணி விநாயகர் கோயில் அமைஞ்சிருக்க சாய்பாபா கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓம் பகவதி சுப்மகே மகேஸ்வரி திருமகதன்னோ அன்னபுன்ன பிரசோதயாத். அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட கஷ்டத்தில் காஞ்ச மிளகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். உங்களோட வேண்டுதல் இந்த சாய்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. இங்கே பாபாக்களை கேட்டுட்டு போனது சிலருக்கெல்லாம் எனக்கு சீக்கிரமாக பலன் கிடச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சக்தி உள்ள பாபா, எல்லாரும் என்ன வேணுமோ இங்கே வந்து வேணாம். இந்த சரௌண்டிங்கில் இங்கே இந்த பாபா இருக்கிறது ரொம்ப விசேஷம். நமது சாய்பாபாவானது மிகவும் பிரசித்தி பெற்ற சாய்பாபாவாக கருதப்படுகிறது. உலகத்தில் எப்படிங்க எல்லா தெய்வத்தையும் ஒரே நாளில் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. டெய்லி பாபாட்ட ப்ரே பண்ணிட்டு யாருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபாட்ட பூஜை பண்ணிட்டு இருக்கேன். இது பூர்வீகமாக இது சிந்தாமணி விநாயகர் ஆலயம். மண்ணூர்பேட்டையில், அதாவது அம்பத்தூர் எஸ்டேட்டுக்கும் பாடிக்கும் நடுவில் இருக்கிற ஒரு பூர்வீக கிராமம். சிந்தாமணி விநாயகர் கோயில் எப்படி உருவானதுன்னா, எனக்கு தெரிஞ்சு இன்னொன்று முன்னோர்கள் சொன்னது என்னன்னாக்கா, ஒரு காலகட்டத்தில் ஒரு முன்சிப் திரு லோகையா நாயுடு அவர்களின் குடும்பம் இங்கே வசித்து வந்தது. திருவள்ளூரில் விற்றிருக்கும் வைத்திய வீரர் குலதெய்வத்துக்கு அவங்க கும்பிட்றதுக்காக போகிறாங்க, அங்கே சுவாமி வணங்குறதுக்காக போகிறாங்க. அந்த குடும்பத்தோடு அப்போல்லாம் ஒரு மாட்டு வண்டி தான் இருந்துச்சு. அந்த மாட்டு வண்டியில் கிளம்பி போனாங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக ஆகும். அங்கே போனால் அந்த குளத்தில் அவங்க நீராடி அந்த சுவாமியை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்பி வந்துட்டாங்க. திரும்பி வந்த பிறகு பாதி வழிக்கு மேலே வந்த பிறகு அந்த குடும்பத்தில் இருக்கிற ஒரு தலைவி சொல்கிறாங்க, இந்த மாதிரி நான் ஒரு தங்க ஹாரம் வச்சுருந்தேன், அந்த ஹாரம் ஒரு மரத்தில் அங்கே குளிக்கும்போது மாட்டின்ட்டேன், அதை மறந்து வந்துட்டோம் நாங்கள் இங்கே அப்படின்னா பாதி வழிக்கு மேலே. அப்போ அவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இப்போ போய் நம்ம பார்ப்போம். அது திரும்பி போய் அந்த திருவள்ளூரில் அந்த குளிச்ச குளத்தில் அந்த மரத்தில் மாட்டின இடத்துல அந்த ஹாரம் இருந்ததுன்னா நம்ம ஊருக்கு ஒரு விநாயகரை பிரதிஷ்டை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வேண்டுண்டு போகும்போது அதே இடத்துல அந்த ஹாரம் அப்படியே இருந்தது, காண போகாமல். அதனோட ஞாபகார்த்தமாக தான் ஊருக்கு வந்த பிறகு சிந்தாமணி விநாயகர் கோயிலை 1950 காலங்களில் அவர் பிரதிஷ்டம் பண்ணார். அப்படி ஒரு கருங்கல் கோயிலாக சின்ன சிற்பாலயத்தில் ஒரு விநாயகரை அழகாக தொப்ப விநாயகரை பிரதிஷ்டம் பண்ணார். அவர் ஆதி விநாயகரை அழைக்கப்படுகிறார். இங்கே மலையத்தம்மான்றவங்க தான், அந்த அம்பாள் தான் இந்த மண்ணூர்பேட்டைக்கு தயாராக இருக்கிறாங்க. அதனால் அந்த உலோகத்தின் பத்திய உலோகத்தில் சேர்ந்த ஒரு தாயாரையும் உற்சவராக பிரதிஷ்டம் பண்ணுறாங்க. விநாயகரும் அந்த சிந்தாமணி விநாயகரும் இந்த மலையத்தம்மன் பஞ்சலோகத்தையும் இந்த இடத்துல வச்சு வழிபடுறாங்க. 1995 என்ன பண்ணுறாங்கன்னா, முருகவள்ளி தேவாசேனாதிபதியாக அந்த முருகர் சிலையும் அங்கே பிரதிஷ்டம் பண்ணி ஆஞ்சநேயர் பக்த ஆஞ்சநேயரை பிரதிஷ்டம் பண்ணாங்க. திருவேற்காடு மாரியம்மா பிரதிஷ்டம் பண்ணாங்க, சாமுண்டீஸ்வரி பிரதிஷ்டம் பண்ணாங்க, அப்புறம் துர்கா பரமேஸ்வரி பிரதிஷ்டம் பண்ணாங்க. 3 அம்பாளையும் சுற்றி பிரதிஷ்டம் பண்ணி முருகரையும் வள்ளி தேவானியும் ஆஞ்சநேயரையும் இடப்புறமும் வலப்புறமும் விநாயகருக்கு பிரதிஷ்டம் பண்ணாங்க. அப்போ ஆதி விநாயகராக இருந்த விநாயகரை உள்ள பக்கத்தில் வலது பக்கமாக வச்சு இன்னொரு விநாயகரையும் பிரதிஷ்டம் பண்ணாங்க. விநாயகரை மாடி விநாயகராக மேலே கொண்டு போயிட்டாங்க. இப்போ 1922 விநாயகர் வசிக்கும் இடம் மாடி தான். நம்ம எனது பெயர் கண்ணுசாமி. திருவள்ளூர் மாவட்டம் அம்பத்தூர் தாலுகாவில் அமைந்துள்ள மண்ணூர்பேட்டை சிந்தாமணி விநாயகர் ஆலயத்திலிருந்து இந்த பதிவை வெளியிடுகிறோம். இந்த சிந்தாமணி விநாயகர் ஆலயத்தின் பெருமை என்னவெனில், மேலே 2 விநாயகர்கள் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார்கள். 30 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் குடியேறினேன். மிகவும் ஏழ்மையான நிலைமையில் குடியேறிய ஒரு சாதாரண ஒரு பக்தன். இன்று கடவுள் 3 நேரம் எந்த குறையும் இல்லாமல், அதோடு 10 பேருக்கு என்னால் இந்த அளவுக்கு உதவி செய்யும் அளவுக்கு இந்த விநாயகர் என்னை உயர்த்தி இருக்கின்றார். என்றுக்கும் நான் அவருக்கு கடமைப்பட்டிருக்கின்றேன். அதோட உலகத்தில் எப்படிங்க எல்லா தெய்வத்தையும் ஒரே நாளில் பார்க்குறது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இங்கே முருகப்பெருமான் இருக்கார். முருகன் என்றால், முருகா என்றால் 3 வித அர்த்தங்கள் உண்டு. ஒன்று மூ என்றால் நம்ம பரந்தாமனை குறிக்கும் நாராயணனை, ரூ என்றால் சிவனை குறிக்கும், கா என்றால் படைக்கின்ற பிரமாவை குறிக்கும். ஸோ இந்த 3 பேரும் அமைந்த ஒரு தெய்வம்தான் முருகன். அந்த முருகனை நீங்கள் வணங்கினால் முருகனுடைய அருளும் கிடைக்கும், வள்ளி தெய்வானையோட அருளும் கிடைக்கும், அதோட ஸ்ரீ மகாலட்சுமி பரந்தாமனுடைய அருளும் கிடைக்கும், பார்வதி சிவபெருமானின் அருளும் கிடைக்கும், சரஸ்வதி தேவி பிரம்மாவின் அருளும் இங்கே கிடைக்கும்.
இங்கே அருள்பாலித்து கொண்டிருக்கின்ற சீரடி பாபா அனைத்து உதவிகளையும் கஷ்டங்களையும் கவலைகளையும் கொண்டு வருகின்ற அனைத்து பக்தர்களுடைய தேவைகளை இங்கே நிவர்த்தி செய்து அனுதினமும் அருள்பாலித்து கொண்டிருக்கின்றார். நான் மன்னூர்பேட்டில் மணிகண்டன் பேசுகிறேன். மன்னூர்பேட்டை சிந்தாமணி விநாயகர் கோயிலில் ஸ்ரீ சாய்பாபா அமைஞ்சிருக்காரு. உங்களோட வேண்டுதல் இந்த சாய்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களோட கண்டிப்பாக அவர் நிறைவேற்றி கொடுக்குறாரு. உங்களோட கஷ்டங்கள், உங்களோட துன்பங்கள் எல்லாமே அவர் நீக்கி நல்லபடியாக கொடுக்குறாரு. நீங்கள் அவரோட அருளை பெறுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். என் பேர் லட்சுமி. நான் மன்னர்பேட்டையில் 40 வருஷமாக இருக்கிறேன். அன்னைக்கு எனக்கு சாப்பாடு கூட கஷ்டத்தில் காஞ்ச மிளகாய் தொட்டுக்கிட்டு சாப்பிட்டேன். இப்போ சாய்பாபா வந்த அன்னைக்கு தான் நான் இடமே பூர்த்தி செஞ்சேன். இன்றைக்கி சாய்பாபா கும்பத்தில் தண்ணி ஊற்றுற அன்னைக்கு கொண்டையே நான் பூர்த்தி செஞ்சு இன்றைக்கி என் வீடு ஒவ்வொன்று வந்திருக்கு. எனக்கு இந்த சாய்பாபா மேலே ரொம்ப ரொம்ப நம்பிக்கை. இதே மாதிரி எல்லாரும் சாய்பாபா பார்த்து ஆசீர்வாதம் பண்ணுங்கள். எங்கள் ஆலயத்துக்கு வாங்க, எல்லாரும் தரிசனம் பண்ணுங்கள். எங்களுக்கு கிடைக்கிறது உங்களுக்கும் கிடைக்கும். ஆலயத்துக்கு வாங்க. நான் இது வரைக்கும் இதை விட நான் மேன்மையாக தான் போய்கிட்டு இருக்கிறேன்னு ஒழிஞ்சு கோயில் வாசலில் சும்மா சொல்லக்கூடாது. அதே மாதிரி எல்லா மக்களும் அதை தரிசனம் பண்ணுங்கள். உங்களுக்கு சாய்பாபா நல்லபடியாக இதை விட மேலும் மேலும் கொடுப்பார். ओम गम साईनाथाय नमः. लक्ष्मीनारायणाय नमः. कृष्ण राम शिव मारुत्यारि रूपाय नमः. शेषधारिणे नमः. धन मांगल्य प्रदाय नमः. बुद्धि सिद्धिदाय नमः. मुद्रा नमः. योगक्षेमाय नमः. माधवाय नमः. मार्गबन्धवे नमः. भास्कर प्रभात महा ब्रह्मचर्याय नमः. कामदेव वेंकटेश्वरमणारुद्रानंदगिरे नमः. प्रवन्नादिगिराय नमः. सर्वदुःखक्षयगिराय नमः. सर्वाभीष्टफलप्रदाय नमः. समर्थसन्मार्गस्थापनाय नमः.
हरिनाथमूर्तये नमः नानाविध परिमलपुष्पाञ्जलिं समर्पयामि योगां पुष्पं भेदां पुष्पवान् प्रदान् पुष्पमान् इन्द्रमामा पुष्पवान् प्रदान् पुष्पमान् भवति एवं भेदां पुष्पाञ्जलिं समर्पयामि त्र्यम्बकाय त्रिपुरान्तकाय त्रिकालाग्निकालाय कालाग्निकालाय नीलकण्ठाय मत्स्यञ्जयाय सर्वेश्वराय सदाशिवाय श्रीमन्महादेवाय नमः श्री साईनाथाय नमः सुगन्धधूपमाग्रापदामि शुभं गृहजामि श्री ब्रह्मांड नायक राजाधिराज योगिराज परब्रह्मा श्री सच्चिदानंद समर्थ सद्गुरु साईनाथ महाराज की साईनाथ महाराज की साईनाथ महाराज की என்னோட பேர் சக்தி, என்னோட கணவர் பேர் வந்து ராஜா. ரொம்ப சக்தி வாய்ந்த பாபா. பாபாவும் சிந்தாமணி பாபாவும் நம்மளுக்கு கை கொடுப்பாரு. ரொம்ப சக்தி உள்ள பாபா. எல்லாரும் என்ன வேணுமோ இங்கே வந்து வேணாம். இந்த சரௌண்டிங்கில் இங்கே இந்த பாபா இருக்கிறது ரொம்ப விசேஷம். டெய்லி 3-4 நேரமும் இங்கே பூஜை நடக்கும். காலையில் 6 மணிக்கு, 8 மணிக்கு, 12 மணிக்கு, திருப்பி சாயந்தரம் 6 மணிக்கு, திருப்பி 8 மணிக்கு, 4 கால பூஜை நடக்கும். எல்லாரும் வந்து பாபாவோட ஆசையை பெறுங்க, அருளை பெறுங்க. உங்களால் முடிஞ்சதை வந்து பண்ணுங்க. பாபாவோட அருள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எதுவும் கொடுக்க வேண்டாம், நீங்கள் அவர்கிட்ட வந்தாலே போதும். வேறு ஒன்றுமே உங்களுக்கு வேண்டாம். அவரே உங்களை திரும்பவும் வர வச்சிருவார். பாபாவோட உத்தியை பற்றி பேசணுன்னாக்கா அந்த அக்னி எப்போவுமே எரிஞ்சுட்டே இருக்குது. அது உள்ள அக்னி குண்டத்தில் அது அதனுடைய பிரசித்தம் என்னன்னு கேட்டாங்க. பாபாஜின்றவர் தொழுநோயால் அவதிப்பட்டப்போ சாய்பாபா என்ன பண்ணாருனாக்கா அவருடைய ஞான திருஷ்டியில் அவருடைய சக்தியில் அந்த இடத்த வந்து அக்னியை உருவாக்கி அதுலேருந்து அந்த வேப்பங்குச்சி எல்லா குச்சியும் போட்டு அதுலேருந்து அந்த உதியை எடுத்து அவரோட தொழுநோய்க்கு உபயோகப்படுத்தி சொன்னார். அந்த உத்தி மூலியமாக அந்த தொழுநோய் குணமானதால் இன்றைக்கும் பக்தர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா மற்ற தேங்காவை எடுத்துகிட்டு போய் அதில் போட்டு அதுலேருந்து வர உத்தியை நோய் வரக்கூடிய மக்களுக்கு வந்து அதை எடுத்து கொடுக்குறாங்க. இதுதான் அதனுடைய சாரத்தியம். பாபா பாதத்தை போட்டு சேர்த்து பரமசிவம் சாய்ராம். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் வந்து ஹரீஷ். பக்தர்களுக்காக நான் பூஜை பண்ணுறேன். பூஜை பண்ணி வரவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த குறையும் இருக்கக்கூடாது. டெய்லியும் பண்ணிட்டுருக்கேன், இன்றைக்கி மட்டும் கிடையாது. டெய்லி வந்து பாபாட்ட ப்ரே பண்ணிவிட்டு யாருக்கு எந்த குறையும் இருக்கக்கூடாது, எந்த நோய் நொடியும் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி பாபாட்ட பூஜை பண்ணிட்டுருக்கேன். டெய்லி அன்னதானம் பண்ணிட்டுருக்கோம், இன்றைக்கி மட்டும் கிடையாது. நான் என்றைக்கு நான் இந்த கோயிலில் பூஜை பண்ண ஆரம்பித்தேன்னா அன்னையில் வந்து 4 வேளையும் பாபாவுக்கு நைவேத்தியம் பண்ணி அதில் வர பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானம் பண்ணிட்டுருக்கோம். பக்தர்கள் எல்லோரும் கண்டிப்பாக வாங்க, அந்த பாபாவோட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கோங்க.
எத்தனை வரங்கள் வேண்டும், என்ன கவலைகள் உங்களுக்கு இருக்கின்றது? ஒரு முறை அம்பத்தூர் தாலுகா மண்ணூர்பேட்டை பிள்ளையார் கோவில் தெருவில் அமைந்திருக்கும் அருள்மிகு சிரடி பாபா சிந்தாமணி விநாயகரை ஒரு முறை வந்து தரிசித்து உங்கள் குறைகளை போக்கி வாழ்க்கையில் அனைத்து வளங்களையும் நீங்கள் பெற வேண்டும் என்பதை இந்த அறிவிப்பு வாயிலாக உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களால் முடிந்தால் இந்த அன்னதானத்தில் பங்கு பெற்று உங்கள் சந்ததிகளுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் வளமான வாழ்க்கையை தேடிக்கொள்ளுங்கள். கேட்பதை கேட்டபடி கொடுக்கும் தெய்வங்கள் இங்கே வீட்டிருக்கின்றது. எப்போது வேண்டுமானால் நீங்கள் விஜயம் செய்யலாம். வணங்கி அருள் பெற அன்போடு உங்களை அழைக்கின்றோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த கோயிலில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.